ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஸ்பிரிட் கிரானிக்கல்ஸோட எபிசோட் 9 பார்க்க போறோம். எடுத்தது ரியோவை பத்தின உண்மையை ரூரி கிட்ட சொன்னா அவ என்ன 2 பேரும் சேர்ந்து பிராங்க் பண்றீங்களான்னு ஃபன் பண்ணுவா. ஒன்ஸ் யூபா உன்னோட அங்கிள் ஜென் இருக்காருல, அவர் அந்த காலத்திலேயே ஒரு வாரியர் நோபல்ங்கிற டைட்டில் வாங்கினவர். அவர் பிரின்சஸா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு பிறந்த பையன் தான் ரியோன்பாங்க. ரூரி இதை ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லவும் தான் நம்புவா. இதுக்கப்புறம் ரியோ வரலாட் ரியோன்ட்டு நான் தேவையில்லாம ஏதாவது பண்ணி தானே மன்னிச்சிருங்கன்ட்டு கெஞ்சுவா. ரியோ எதுக்கு இப்படிலாம் பண்றேன்பா. ரூரி ராயல்டி கிட்ட பொது ஜனங்கள் இப்படிதானே நடந்துக்கணும்பா. ரியோ என் அம்மா ராயல் ஃபேமிலியில பிறந்திருக்கலாம், ஆனா நான் இல்ல, தலை குனியாம நிமிந்து பாருன்பா. ரூரி அப்ப ரியோனு கூப்பிட்டாலே போதுமான்பா. ரியோ அதே போதும்பா. ரூரி அப்ப சரி ரியோன்பா. ரியோ இந்த விஷயங்களை உனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம், இருந்தாலும் நம்ம எப்பவும் போல ஃப்ரெண்டாவே இருக்கலாம்பா. ரூரி அப்ப சரி முதல் போலவே இருக்கலாம், ஆனா மிஸ் ரூரின்னு கூப்பிடாத, ஏன்னா நம்ம கசின்லன்பா. அவனும் அதுவும் சரிதான்ட்டு ரூரின்பா. அதை கேட்டா அவ ஹாப்பி ஆவா. அடுத்த செகண்ட் ரியோ கொஞ்சம் ஃபார்முலா, நான் உங்க 2 பேர்த்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்பா. யோபா திடீர்னு ஃபார்முலா ஆகிற என்ன விஷயம் கேட்பாங்க. ரியோ நான் அடுத்த வருஷம் இதே டைம்ல ஊரை விட்டு கிளம்பலான்னு இருக்கேன்பா. யோபா உன்னை எல்லாரும் மிஸ் பண்ணுவாங்க, நீ வளர்ந்த இடத்துக்கு நீ போறியான்பாங்க. அவனும் ஆமான்ட்டு வேற ஒரு இடத்துக்கும் போனோன்பா. ரூரி திரும்ப இந்த கிராமத்துக்கு வரவில்லைன்பா. ரியோ நீங்க அனுமதி கொடுத்தா வரப்போறன்பா. ரூரி லூசு மாதிரி பேசாத, உனக்கு எப்பவுமே இங்க அனுமதி உண்டுன்பா. யோபாவும் இது உன் வீடு, நீ எப்ப வேணா வரலான்பாங்க. ரியோ தேங்க்யூ சொல்லவும். ரூரி இன்னொரு பக்கம் போனோம்னு சொன்னியே, அங்க உனக்காக யாராவது காத்திருக்காங்களான்னு கேப்பா. ரியோ ஆமா, எங்களுக்குன்னு பிளட் கனெக்ஷன் இல்லைனாலும் அவ என்ன ஒரு அண்ணாவா பாக்குறான்பா. இந்த இடத்துல ஈச் ஆஃப் தயர் டெசிஷன்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ரியோ மத்தவங்கள மீட் பண்ணி ஹலோ சொல்லான்னு போவான். ரூரிய வெறும் ரூரின்னு கூப்பிடுறான் இல்லையா, எல்லாரும் மிஸ்ங்கிற வார்த்தை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ரூரி கிட்ட என்ன சமாச்சாரம் கேட்பாங்க. அவளால முழு விஷயத்த ஓப்பனா சொல்ல முடியாது இல்லையா. ஒரே வீட்டுல வாழ்றனால எதுக்கு ஃபார்முலா இருக்காட்டின்னு சொல்லிட்டு நான் தான் வேணான்னு சொன்னேன்பா. ரியோ இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கா என்னன்னு கேட்பான். சாயோ அப்பல்ல இல்லன்பா, லைட்டா ரியோ மேல பிரியப்படுற போல இருக்கும். இதுக்கப்புறம் ரியோ கிராமத்தோட மேம்பாட்டுக்காக பல விஷயங்கள் செய்வான். ஃபர்ஸ்ட் அதுக்கான இரிகேஷன் சிஸ்டம் செஞ்சு கொடுப்பான். ரூரி நீ சொன்ன போலயே விதைகள்லாம் நட்டாச்சுன்பா. ரியோ தேங்க்ஸ் சொல்லிட்டு மத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றான்பா. அவளும் சரிங்கவா. அண்ட் மாஸ்டர் வந்துட்டு இவ இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணா சீக்கிரமா யாருக்காவது கட்டி வச்சிருவாங்கன்பா. ரியோ அதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. ரூரி ஏயா இப்படி டீஸ் பண்றீங்கன்பா. சாயோ அமைதியா நிக்கிறத பார்த்துட்டு ரியோ ஏதாவது உதவி தேவையான்னு கேட்பான். அவ ஜஸ்ட் கவனம் வைக்காம போயிட்டா நான் அதை பாத்துக்கிறேன்பா. ரியோனா ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் உனக்கு சொல்லி கொடுத்ததை நீ ஊருக்காரங்களுக்கு சொல்லி தரணும்னு விரும்புறேன்பா. சாயோ அப்ப ஊரை விட்டு கிளம்புறீங்களான்பா. ரியோ இந்த அறுவடை முடிஞ்சதும் கிளம்புறேன், என்ன இன்னும் ஊருக்காரங்க கிட்ட சொல்லின்பா. சாயோ அப்படி பண்ணக்கூடாதுதான், இருந்தாலும் ரெகுலரா வரமாய் வருவீங்களான்னு கேப்பா. ரியோ நான் கண்ட்ரியே தாண்டி போறேன், அதால அப்படி வரது கஷ்டம்பா. சாயோக்கெல்லாம் மனசு தாங்காது, ஒரு கட்டத்துல அழுகிற மாதிரி ஆயிருப்பா. ரியோ என்னாச்சுங்கபா. கண்ணுல தூசின்பா. ரியோ ஸ்பிரிட் ஆர்ட் மூலமா தண்ணி கொடுப்பான். அவளும் மூஞ்சியை கழுவுவா. ரூரி வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கவும் என் கண்ணுல தூசி விழுந்துச்சா அதான் ரியோ ஹெல்ப் பண்றாருன்பா. இதுக்கப்புறம் 2 பொண்ணுகளும் சேர்ந்து வேலை செய்வாங்க. இதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு சாயோ போனதும் அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயி அழுக ஆரம்பிச்சிருவா. ஷின் பார்த்தவன் அழுகிறியான்பா. அவ ஒரு பிரச்சனை இல்ல, நான் சமைக்க போறேன்பா. ஷின் இது குக்கிங்கான டைமே இல்ல, உன்னை இப்படி அள வச்சது யாரு, அந்த ரியோ பயலான்னு கேட்பான். சாயோ அவன் கிடையாதுங்க போது அந்த குப்பையை நான் கவனிச்சுக்கிறேன்பா. சாயோ கைய பிடிச்சிட்டு ரியோ ஊரை விட்டு போறதா சொன்னா அதான் கொஞ்சம் கஷ்டமா போச்சுன்பா. ஷின் அவன் அப்படியே சொன்னான்ட்டு வேகமா ஓடுவான். சாயோவும் அண்ணான்ட்டு பின்னாலேயே போவா. இதுக்கப்புறம் நேரா ஷின் போய் யூபாவோட வீட்டு கதவு தட்டுவான். ரியோ வெளியே வடாங்க போது யூபா வெளியே வந்துட்டு அவனை எதுக்கு கூப்பிடுற, அதுவும் என்ன ஆத்திக்குன்பாங்க. சின்ன ஊரை விட்டு போறதா கேள்விப்பட்டேன், இங்க பாரு தயவு செஞ்சு போகாதேன்ட்டு மண்டிடுவான். சாயோ வந்துட்டு என் அண்ணன் ஏதாவது தொல்லை கொடுத்துருந்தா மன்னிச்சுக்கங்க, சின்ன எதுக்காக இப்ப இப்படி பண்றேன்பா. சின் சாயோ ஆனா நீங்கிறப்ப இந்த பாயிண்ட்ல விஷயம் நார்மலா இருக்கும், இதை பத்தி நானும் அண்ணனும் தனியா போய் பேசிக்கிறோம்ட்டு சாரி கேப்பா. யூபா எனக்கும் பிரச்சனை இல்ல ரியோ உனக்குங்கிறப்ப அவனும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்றுவான். சாயோ தேங்க்ஸ் சொல்லிட்டு சின்ன கையோட இழுத்துட்டு போவா. ரோரி குளிச்சுட்டு வந்தவ இங்க என்னாச்சுன்னு கேப்பா. யூபா ஒன்னும் ஆகலைன்பாங்க. இதுக்கப்புறம் கிராமத்துல நாட்கள் நல்ல விதமாவே போகும். சின்ன அவன் தங்கச்சிக்கு இந்த மின்மினி பூச்சிலாம் புடிச்சிட்டு வந்து கொடுத்துருப்பான். சாயோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்பிரிட் ஆர்ட் லேர்ன் பண்ணிட்டு இருப்பா. இதுக்கப்புறம் ஊருக்குள்ள மழையெல்லாம் பெய்யும். இந்த டைம்ல கூட சாயோ அவளோட விஷயங்களை கிவ் அப் பண்ணாம ஸ்பிரிட் ஆர்ட்டை என்ஹான்ஸ் பண்றதுக்காக ரன்னிங்லாம் பண்ணுவா. இதுக்கப்புறம் அறுவடை செய்யறது, நைட் ஆனது ஸ்வாட வச்சு பிராக்டிஸ் பண்ணுவா. இதுக்கப்புறம் கோகி ஊருக்குள்ள வந்திருப்பாரு. உங்களை யாருக்காவது உங்க திறமையில கான்பிடன்ஸ் இருந்தா வாங்க வந்து என்ன சேலஞ்ச் பண்ணுங்கன்னு ஊருக்காரங்க டோலாவை தான் ஃபர்ஸ்ட் தட்டுவாங்க. அவனும் அந்த ஆள் என்ன விட 3 மடங்கு பெருசா இருக்கான் ஏன்பா. பார்த்தா உள்ள ஃபைட்டுக்கு தள்ளியே விட்டுருப்பானுங்க. கோகியோட ஒய்ஃப் வந்துட்டு இவர் எங்க சொன்ன பேச்ச கேட்கறாரு, அப்புறம் தனியா கூட்டிட்டு போய் திட்டிக்கிறேன்பா. ரோரி இந்த பக்கம் வந்தவ இன்னைக்கு காம்டன் சமைக்க வேண்டியதான்பா. கோகி அந்த பக்கம் டோலாவை பீட் பண்ணவும் கொமமா எக்ஸைட் ஆகி கத்துவா. கோகி ஃபைட் பண்ணி முடிச்சுட்டு வந்தவரு இன்னைக்கு நாள் ஜாலியா போச்சுன்பாரு. ரியோ கயோக்கோ கிட்ட வந்துட்டு இன்னைக்கு நாள் நீங்க பண்ண உதவிக்கலாம் ரொம்ப நன்றின்பா. அவங்க யூபா இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு வந்தே ஆகணும்னு சொன்னாங்க. அண்ட் இந்த ஊர்க்காரங்களும் நடந்துக்கிற விதம் ஆக்சுவலா நீங்க எங்களை கூட்டத்துக்கு நாங்க தான் சந்தோஷப்படணும்பாங்க. ரியோ இதை கேட்டதுல சந்தோஷம்பா. சாயோ வந்துட்டு ரியோ கிட்ட கொஞ்சம் பேசணும்பா. அவனும் என்னன்னு கேட்பான். அவ தனியா பேசணும்பா. இதுக்கப்புறம் சாயோ ரியோவை தனியா பேசுறதுக்கு கூட்டிட்டு போயிருப்பா இல்லையா,
அவ மனசுல இருக்க விஷயத்த சொல்றதுக்கு தயங்குவா. ரியோ அந்த ஹேர் பின் இன்னுமா யூஸ் பண்ற, அது உனக்கு உண்மையாலுமே சூப்பரா இருக்குன்பா. சாயோ எப்படியோ அடிச்சு புடிச்சு சார் ரியோ நான் உங்களை காதலிக்கிறேன்றவா. ரியோ அப்படியே ஸ்டன் ஆயிருப்பான். அண்ட் இந்த ஃபீலிங்ஸை உங்ககிட்ட திருப்பி காட்ட முடியாததுக்கு மன்னிச்சிருங்கன்பா. சாயோ இதனாலதான் கிராமத்தை விட்டு போறீங்களான்பா. ரியோ முழுசா கிடையாது, அதுவும் ஒரு காரணம் தான்பா. சாயோ அப்ப என்னையும் கூட்டிட்டு போங்கன்பா. ரியோ முடியாதேன்பா. சாயோ நான் உங்களுக்கு தொல்லையா இருக்க மாட்டேன். நான் கிட்டத்தட்ட 6 மாசமா ஸ்பிரிட் ஆர்ட்ஸ் கத்துக்கிறேன். அண்ட் உடம்பையும் பிசிக்கலா அதுக்கேத்த போலதான் மாத்திருக்கேன். காம்பேட்னு வந்தாலும் இறங்கி சண்டை போடுவேன்பா. ரியோ அது மட்டுங்கும் போது சாயோ லைட்டா பின்னால போய் பவ் பண்ணிட்டு தயவு செஞ்சு என்ன உங்க கூட கூட்டிட்டு போங்களேன்பா. ரியோ இங்க பாரு என்ன மன்னிச்சிரு, என்னால இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் திருப்பி தர முடியாதுன்பா. சாயோ நீ என்ன பாக்கலினாலும் சரி பாக்காமையே போனாலும் சரி நான் உன்ன நேசிக்கிறேன், நான் இதை உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன்பா கைய பிடிச்சிட்டு. ரியோ இல்ல என்ன மன்னிச்சிருன்ட்டு கிளம்பிடுவான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாஸ்டர் ஷின் என்ன மன்னிச்சிருங்கன்ட்டு போவான். ஷின் நான் இருக்கத அவன் நோட் பண்ணிட்டானா, இவன் விஷயத்துல என்னத்த சொல்லன்ட்டு அவன் தங்கச்சி கிட்ட போவான். சாயோ அப்படியே மண்டிட்டு அழுக ஆரம்பிச்சிருப்பா. இந்த விஷயங்களை தூரத்துல இருந்து யாரும் நோட்டீஸ் பண்ண போல இருக்கும். இதுக்கு பிறகு ரியோ மிடில் ஆஃப் த நைட்ல கிளம்பி போவான். யூபா ரூரி கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பலான்னு பாப்பான். யூபா நடு ராத்திரி கேட்பாங்க. ரியோ இப்பவே கிளம்புறேன், அந்நேத்து எல்லாத்துக்குமான குட் பை சொல்லிட்டனே, கூடவே இது ஒரு பெரிய பிரயாணமா இருக்குன்பா. ரூரி இது உன் வீடு போல எப்ப வேணா வரலான்பா. ரியோ தேங்க்ஸ் சொல்லவும் யூபா அவ வல்ல போலேன்பாங்க. ரியோ கிளம்புறன்பா. யூபா பாத்து போகணும் ரியோன்பாங்க. ரியோ நீங்களும் நல்லபடியா இருக்கணும் நம்புறன்ட்டு கிளம்பியிருப்பான். ரூரி அவன் கிளம்பும் போது பாய் சொல்லுவா. ரியோ ஊரோட இலைக்கு வரப்ப சாயோ நிப்பா. அவர் ரியோன்ட்டு பாக்குறப்ப பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டுவாங்க. தூரத்துல இருந்து ஒருத்தர் எல்லாத்தையும் பார்த்த போல இருக்கும் இல்லையா, அது கோகி தான். அவர் வந்துட்டு நிஜமா ரியோவை லவ் பண்றீங்களான்னு கேட்டு அவருக்காக ஊரை விட்டு போனாலும் பரவாயில்லையா, அதாவது நீங்க உங்க பிறந்த இடத்த விட்டுட்டு இருப்பாரு. அவர் ரியாக்டே பண்ணிருக்க மாட்டா. கோகி நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போலன்ட்டு எந்திரிக்கிறப்ப சாயோ போக விடாம தடுத்துட்டு நான் அவரை நேசிக்கிறேன், ரியோக்காக நான் என்ன வேணா செய்வேன் இருப்பா. பிரசன்ட்ல ரியோ எங்க கூட வரப்போறாளோன்னு பயக்கிறப்ப அவ ஜஸ்ட் சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட தாட்டி விட வந்திருப்பா. நானும் என்னோட ஹார்ட் ஒர்க் போடுறேன், நீங்களும் உங்களோட ஹார்ட் ஒர்க் போடுங்கன்பா. அவன் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ட்டு நான் என் பெஸ்ட்டை கொடுப்பேன்ட்டு கை நீட்டுவான். சாயோ ஹேண்ட் ஷேக் பண்ணுவா. ரியோ இந்த இடத்துல குட் பை சொல்லுவான். சாயோ அப்புறம் பார்க்கலான்னு சொல்லுங்கன்பா. அவனும் சரி அப்புறம் பார்க்கலான்ட்டு கிளம்பியிருப்பான். இதுக்கப்புறம் ரொம்ப தூரம் முன்னால போயிட்டு பவ் பண்ணுவான். சின்னதெல்லாம் பார்த்துட்டு தலையை சொரிஞ்சுட்டு நிப்பான். இதுக்கப்புறம் பறந்தே லட்டிஃபாவை பாக்கறதுக்கு போயிருப்பான். அவர் ரியோவை பார்த்ததும் வேகமா ஓடி வந்து கட்டி பிடிச்சுப்பா. இதுக்கப்புறம் நைட் சாப்பிடுறப்ப எனக்கு நிறைய அழகான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்பா. சில்டோரா அதுதான வாழ்க்கையன்பாரு. லட்டிஃபா உங்களுக்கு பாட்டி அப்புறம் கசின்லாம் இருக்காங்களான்பா. ரியோ நான் என் தங்கச்சியான உன்னை பத்தியும் சொன்னேன், அவங்களும் உன்னை பார்க்கணுமாமான்பா. லட்டிஃபா எனக்கும் அவங்கள பார்க்கணும்பா. சில்டோரா இப்ப எத்தனை மாசங்கள் நீங்க எங்க கிராமத்துல தங்க போறீங்கன்னு கேட்பாரு. ரியோ சில மாசங்கள் தான்பா. லட்டிஃபா திரும்ப போயே ஆகணுமான்பா. ரியோ போன தடவை போல இல்லாம சீக்கிரம் வந்துருவன்பா. லட்டிஃபா சத்தியம் பண்ணி கொடுன்பா. அவனும் சத்தியமான்பா. ஒரு சில வழியில ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனையா இருந்துச்சான்னு கேட்பாங்க. ரியோவும் கேட்டதுக்கு நன்றின்ட்டு ஒரு விஷயம் தான் சொதப்பலா இருந்துச்சு, அதுக்கு நான் உங்க அறிவை பயன்படுத்திக்கலான்ட்டு இருக்கேன்ட்டு போற வழியில இடையில எங்கேயாவது தங்க வேண்டியது வந்தா வீடு வேணும்பா. ஒரு சில கிரவுண்ட் இல்லாத வீடு கரெக்டா இருக்கும்லன்ட்டு அதை பத்தி டாமினிக் கிட்ட விசாரிச்சா அவர் அதை செய்யலாம் தான், ஆனா அதுக்காக கிரவுண்ட் ஸ்பிரிட்டாட்ட அடிக்கடி பயன்படுத்த வேண்டியது வரும், அதுதான் கொஞ்சம் தலைவலின்பாரு. சில்டோரா அதை அவருக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்லன்பாரு. ஒரு சில உங்களுக்கான வீடு சீக்கிரம் தயாராயிரும், அதை டாமினிக் பார்த்துப்பான். அது வரைக்கும் லட்டிஃபா அண்ட் மத்தவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்பாங்க. லட்டிஃபா நான் ஏன்னா கூடவே இருப்பேன்பா. இதுக்கப்புறம் ரியோ வீட்டுக்கு போனதும் சாரா எல்டர்ஸோட மீட்டிங் எப்படி போச்சுன்னு கேப்பா. ரியோ நல்லாவே போச்சு, எல்லாரும் நல்லா இருக்கிறத பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்பா. சாரா எல்டர்ஸ் நீங்க வளர்ந்ததை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்களன்பா. ரியோவும் ஆஃப்டர் ஆல் 2 வருஷம் ஆச்சுலன்பா. ஆர்ஃபியா பார்க்க போனா மிஸ் சாராவும் ஆல்மாவும் வெக்கப்படுற அளவுக்கு வளர்ந்துருப்பீங்க போலேன்பா. சாரா நான் வெக்கம்லாம் படலின்பா. ஆல்மா சாரா அக்காவோட என்ன சேர்க்காதேன்பா. சாரா இப்படி தேவையில்லாத பேசாதீங்கடின்பா. ரியோ சிரிக்கவும் ஏன் சிரிக்கிறீங்க மாஸ்டர் ரியோன்னு கேப்பா. ரியோ இப்பதான் வீட்டுல இருக்க போல ஃபீல் ஆகுது, அப்புறம் நீங்களுமே அழகான பெண்களா வளர்ந்துருக்கீங்கன்பா. சாரா தேங்க்யூ சொல்லுவா. ஆல்மா நாளா வளரலேன்பா. ரியோ அவ தலையில கை வச்சுட்டு கொஞ்சமா வளர்ந்துருக்கீன்பா. அவளும் கொஞ்சமாவான்ட்டு வைக்கப்படுவா. ஆர்ஃபியா என்னையும் பாராட்டினா நல்லா இருக்குன்பா. ரியோ நீயும் அழகாதான் வளர்ந்துருக்க, உன்கிட்ட இருக்கப்பல ஒரு அமைதியான ஃபீல் இருக்குன்பா. லட்டிஃபா அண்ணா என்ன சேர்ந்து குளிக்கலாமான்பா. சாரா அதெல்லாம் தப்புன்பா. லட்டிஃபாக்கு ஏனே புரியாது. இதுக்கப்புறம் நைட்டு தூங்கி காலையில ரியோ எந்திரிக்கிறப்ப அவன் பக்கத்துல அந்த பிங்க் ஹேர் உள்ள பொண்ணு படுத்திருக்க போல இருக்கும். அவளை பார்த்ததுமே அவன் கனவாதான் இருக்கும்னு நினைப்பான். இருந்தாலும் விடிஞ்சிச்சு எந்திரிக்கணும்னு பாக்குறப்ப அந்த பொண்ணு ட்ரெஸ் கூட போடாம இருப்பா. எதுக்குடா இவ என் கிட்ட இருக்கான்ட்டு பாக்குறப்ப மத்த பொண்ணுங்க வந்துட்டு மாஸ்டர் ரியோன்னு பாக்கும்போது அந்த பிங்க் ஹேர் உள்ள பொண்ணு எந்திரிச்சு கட்டி பிடிச்சிட்டே படுத்திருப்பா. ரியோ நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுன்பா. பொண்ணுங்க எல்லாரும் வெக்கப்பட்ட ஆணு கத்துவாங்க.